வந்தாச்சு. இதுதான் மெயின் கேட் ஆக்சுவலி. ஸோ இங்கே வந்து எல்லாமே ஆக்டிவிட்டீஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம வேறு கேட்டில் என்ட்ரி ஆகலாம், ஆனால் இதுதான் வந்து மெயின் கேட்டு. ஹாலிடேஸில், அதாவது முக்கியமான ஃபெஸ்டிவல் டைமில் ஆகஸ்ட் 15, ஜனவரி 26 இதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் இங்கே. ஸோ இப்போ நம்ம டிக்கெட் வந்து வாங்கிடுவோம். டிக்கெட் கவுண்டர் அங்கே இருக்குது. இங்கே பைக் பார்க்கிங் பார்த்தீங்கன்னாக்கா 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் அடல்ட் டிக்கெட்டே 30 ரூபா தான். ஸோ அதனால் பைக் கொண்டு வந்தீங்கன்னா பார்த்துங்க. ஸோ டிக்கெட் பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு 30 ரூபா அடல்ட்டுக்கு. சில்ட்ரன்ஸ் பார்த்திங்கனாக்கா 10 ரூபா. நீங்கள் ஆன்லைனில் பே பண்ண முடியாது, ஜிபே, ஃபோன்பே இருக்காது. ஸோ கேஷோட வந்தீங்கன்னா தான் பெட்ரு உங்களுக்கு. இல்லாட்டி அங்கே போய் ஏடிஎம்மில் தான் எடுக்கணும். ஸோ உள்ளே என்ட்ரோனே இது ஃபுல்லாக பக்காவான ஒரு பெரிய பார்க் இது. இன்றைக்கி வீக்கெண்ட்னால ஓரளவுக்கு கூட்டமே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணி ஈவினிங்கு இங்கே வந்துட்டுருக்கேன். இந்த பேட்ரி கார் அவைலபிள் இருக்குது. நம்ம வந்து பேட்ரி கார்லேயும் சுற்றி பார்க்கலாம், எல்லா இடத்தையும் உள்ளே போய்ட்டு. நிறைய வித்தியாசமான பூச்செடிகள்லாம் இருக்குது ஆக்சுவலி. இங்கே வித்தியாசமாக இருக்குது பார்த்திங்கன்னா பூச்செடி. இன்னொன்று பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாட்ச் வச்சுருக்காங்க, HMT கம்பெனி வச்சுருக்கு. அது அப்படியே ஃப்ளவரில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்தில் பாருங்கள் பூ வந்து செம்மையாக இருக்குது ஆக்சுவலி. நல்லா ஹைட்டாக இருக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இது பார்க்குறது புது வெரைட்டி ஃப்ளவர் மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. 2 சைடு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரீயோட ஃபாசில் இருக்குது, அப்படியே கல்லாக மாறி இருக்கிறது. ஸோ மரம் பாருங்கள் இருக்குது பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக இது வந்து கல்லாகவே மாறி இருக்குது. பார்க்கறதுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு இவ்வளோ பெரிய மரம் அப்படியே கல்லாக மாறி இருக்குது. ரோஸ் கார்டன், நிறைய ரோஸ் செடி இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காணோம், பின்னாடி அங்கே நிறையா இருக்குது. ஸோ நிறைய டைப் ஆஃப் கலராக இருக்குது ரோஜா பூ பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கல்போக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லேக் இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது. கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. இது போட்டிங் சர்வீஸ் இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இடத்துல வந்து வாட்டர் ஃபால்ஸு, அதுவும் எதுவும் பெருசாக ஆக்டிவாக இல்லை. லேக் வந்து செம்மையாக இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். நடந்து வந்தோம்னாக்கா பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு வியூவில். மேகம் பாருங்கள், இருட்டாக இருக்குது, மழை வர மாதிரி, நல்லா காற்றடிக்குது, சூப்பராக இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ்னு போட்டிருக்காங்க. காலையில் 7 மணிலேருந்து 7:30 மணி, அப்புறம் 8 மணிலேருந்து 8:30 மணி. ஸோ டைமிங்கில் இருக்கும் பொழுது இப்போது இருக்கணும், பட் ஒன்றும் காணோம். எனவே நீங்கள் எப்போனா வரும்போது வாட்டர் ஃபால்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பிளான்டேஷன்லாம் போட்டாங்க போகுது. பாருங்கள் செட்டப் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி மேட் மாதிரி போட்டு தண்ணியிலே வளர்றது வித்தியாசமாக வச்சுருக்காங்க. அது வளர்க்குறதுக்காக வச்சுருக்காங்களா இல்லை வளரணும்னு வச்சுருக்காங்களான்னு தெரியல. சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. நான் நினைக்கிறேன் பிளான்டிங் பண்ணி எடுத்து கொண்டு போய் வேறு இடத்துல நட்டு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் கிளாஸ் ஹவுஸ். லால்பாக்லேயே வந்து முக்கியமான ஒரு ஐகானிக் ஸ்பாட் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இதே ஷேப் வந்து 4 பக்கமும் இருக்கும், அந்த பக்கமும் இருக்கும், அங்கேயும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ உள்ளே போகிறதுக்கு அலௌட் இல்லை. ஆகஸ்ட் 15க்கு நிறையா டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பாருங்கள், பார்லிமெண்ட், நியூ பார்லிமெண்ட் டிசைன் உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் வந்து உள்ளே அலௌட் இல்லை. இந்த கிளாஸ் ஹவுஸ் பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, சூப்பராக செட்டப்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கிளாஸ் ஹவுஸ் பக்கத்துலேயே அப்படி இருக்கு பாருங்க இடம். ஸோ வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ண முடியும். நிறைய பூலாம் இருக்குது, நிறைய டிசைனு. ஸோ
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பாயிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க இங்கே, சூப்பராக இருக்குது. நிறைய ஃபோட்டோவும் எடுத்து கொடுப்பாங்க வந்தீங்கன்னா. ஒரு ஆர்ட் ஷேப்பில் நல்லா ஒரு சூப்பராக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. சைடில் போகிறேன் தெரியாது. ஸோ பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ எடுத்து அப்படி இங்கே ஸ்பாட்டில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. பிரிண்ட் மிஷின் அப்படியே பக்கத்துலேயே வச்சுருக்காங்க ஃபோட்டோ பிரிண்ட்டு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே எடுத்து அப்படியே ஸ்பாட்டில் உங்களுக்கு பிரிண்ட்டும் போட்டு கொடுத்துருவாங்க. சிப்லேயும் அதாவது ஃபோன்லேயும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மாதிரி அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துங்க, கேட்டு விசாரிச்சதுக்கு ஃபோட்டோ எடுத்துங்க. ஆக்சுவலி இதாக இருக்கும் உள்ளே நம்மளுடைய சுற்றி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து கோவில் இருக்குது, அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கேருந்து மரங்கள்லேயே வந்து அப்படியே டெக்கரேஷன் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பஃபலோ எழுதியிருக்கு, ஜூம் பண்ணி பாருங்கள். அதாவது மேங்கோ ட்ரீ 250 வருஷம் பழசாக இருக்கிற ஒரு மேங்கோ ட்ரீ. அதை வந்து மாடு மாதிரி இருக்கிற ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பஃபலோ எருமை மாடு வந்து இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பு. ஸோ இங்கே இருக்கிற இந்த பழமையான மரத்தை வந்து இந்த மாதிரி கர்விங்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நிறையா இருக்குது அது மாதிரி. பார்க்குள்ளேயே வந்து ஒரு மலை இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா மலை மேலே ஒரு டெம்பிளும் இருக்குது. மலை மேலே ஏறி அந்த டெம்பிளுக்கு போய்ட்டுருக்கலாம். ஆனால் அது செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த இடம். இந்த கார்டன் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சைடு லேக் இருக்குது, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மலை இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது இந்த இடமே. ஆப்போசிட்டில் ஒரு டிபெட்டியன் செட்டப் ஏதோ இருக்குது, ஆனால் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தாக்கா தெரியணும்னு நினைக்கிறேன். இது நோ என்ட்ரி. இப்போது போன்சாய் பார்க் அப்படின்னு இருக்குது. ஸோ என்னன்னு தெரியல, ஏன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. நர்சரி இருக்குது, நம்ம தேவைப்பட்டால் உள்ளே போய்ட்டு வாங்கிக்கலாம், பார்க்கலாம் என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே எல்லா ஐட்டமும் சேல் பண்ணுறாங்க. அதாவது கார்டன் வைக்கிறதுக்கான எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்குது. பார்த்திங்கன்னா உரம், மண் எல்லாம் போட்டிருக்காங்க. அதே போல் பாட்டெல்லாம் இருக்குது, மெடிசன்ஸ் எல்லாமே இருக்கும் போல இருக்குது. நிறைய செடி இருக்குது. 100 ரூபா 200 ரூபா இதில் இருக்குது, இல்லை 150 ரூபாலாம் இருக்குது. நிறைய டைப் இருக்குங்க, இதில் மேலே வாங்கலாம். வித்தியாசமான செடிங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 150 ரூபா. வண்டியில் நம்ம ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு ட்ராலி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மளுக்கு என்ன செடி வேணுமோ அதை எடுத்து நம்ம இங்கே வச்சு வேண்டியதான். வச்சுட்டு அதை கொண்டு போய் அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து பில் பண்ணுறாங்க. அங்கே கொடுத்து நம்ம பில் பண்ணிக்கணும். ஸோ அப்புறம் நம்ம வெஹிக்கிளில் கொண்டு போய் இதை வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. கார் எடுத்துகிட்டு வந்தோம்னா சூப்பராக வைக்கலாம். நிறைய செடி இருக்குது. வித்தியாசமான செடி இருக்குது. ஸோ இந்த செடியெலாம் பாருங்கள், பார்த்தீங்கன்னா 900 ருபீஸ் இருக்குது. விலை போட்டிருக்கு பாருங்கள், ஒரு இதுலேயும் விலை போட்டிருக்கு. சூப்பராக இருக்குது. மூங்கில் மரம் இருக்குது. 200, 300, 400 அந்த மாதிரி ஒரு இது ரேஞ்ச் இருக்குது. ஆக்சுவலி ஆனால் 200 ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது. சூப்பராக இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மூங்கில் இப்படி பார்க்குறேன். ஒரு நாற்று மாதிரி பார்க்குறேன். ஸோ நிறைய வித்தியாசமான செடிங்கள்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா செம்ம காஸ்ட்லி இருக்குது. 1000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. அது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோஸு, ஃபுல் ரோஸு வித்தியாசமாக செம்மையாக இருக்குது. எல்லாம் 200 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 50 ரூபா 30 ரூபாயிலலாம் இருக்குது ரோஸு. சின்ன அதாவது செடிக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க. பெரிய சைஸ்லாம் பெரிய சைஸு, சின்ன சைஸுக்கு அந்த ரேட்டு. 30 ரூபாயிலேருந்து ரோஸ் இங்கே கொடுக்குது. நிறைய வித்தியாசமான மரங்கள் தான் இருக்குது. அந்த மரம் எல்லாம் ஒரே இடத்துல வாங்கிட்டு போகலாம். ரேட்டு வந்து எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்டாக தெரியல. நம்ம சிட்டிக்குள்ளே வாங்குறதும் இங்கேயும் ரொம்ப கம்மியெலாம் சொல்கிறதுக்கு இல்லை. பட் என்னென்னா ஒரே இடத்துல உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் செடிங்களும் கிடச்சிரும். அதுதான் இங்கே இருக்கிறது. பாருங்கள், தொங்க விடுறது ஹேங்கிங்கில் இருக்கிறது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நிறைய பட்ரோஸ் இருக்குது. வெரைட்டி இருக்குது. ஹேங்கிங் வெரைட்டி பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது. ஆனால் விலையும் கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க மக்களே. 150 ரூபா 200 ரூபா 100 ரூபா அப்படி தான் இருக்குது. கம்மி விலைக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து வர முடியாது. நான் நினைக்கிறேன் இது செட்டு அப்படியே விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த செட்டு பாட்டோட சேர்த்து
இந்த செடி ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு ஹேங்கிங்கில். ஸோ இங்கே செம்மையாக நிறைய ஃப்ளவர்ஸு நிறைய பிளான்ட் வச்சுருக்காங்க, லைக் க்ரோட்டன்ஸ் மாதிரி. ஸோ ஹேங்கிங்க்கும் நிறைய வச்சுருக்காங்க. மணி பிளான்ட்டு நிறையா இருக்குது. ஹேங்கிங் டைப்பும் நிறைய வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். வாங்குறோமோ இல்லையோ அப்படியே ஒரு அமைதியாக மனசுக்கு நிம்மதியாக இருக்குது இவ்வளோ செடிஸ்லாம் பார்க்கும்போது. இந்த மாதிரி நம்மளுக்கு பில் போட்டு கொடுத்துருவாங்க, அதை நம்ம கொண்டு வந்து இங்கே பே பண்ணிட்டு கொண்டு போக வேண்டாம். ஸ்டாஃப்ஸ் வந்து வெளியே வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இங்கே இருக்குது. மக்களே லால்பாக் பார்த்துட்டு வந்தாச்சு. நானே வந்து 3வது டைம் என்னவோ போகிறேன். செம்ம வித்தியாசமாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மஸ்ட்டாக வந்து பெங்களூர் வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு டைம் வந்து லால்பாக் பார்த்துட்டு போகலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பூ பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. லைனாக வச்சுருக்காங்க, அது கலராக எடுத்து பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ இப்போது நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களே.